புருவ மத்தி சக்கரத்தை ரெண்டாக பிரிப்பார்கள். திபெத்திய தேசங்கள்ல அது ரொம்ப முக்கியமான ஒன்றாக கருதப்படுது. மனமானது மூலாதாரத்தில் ஒடுங்கும் போதே சக்தியானது புருவ மத்தியில் விழிக்கிறது என்ற ஒரு கோட்பாடை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கண்கள் மூன்றில் ஒன்றினை உற்று நோக்கிட முக்தி சித்தியாமே என்று சொல்லப்பட்ட ஒரு இடம் லாடாஸ்தானம், திரிகூடம், முச்சந்தி வீடு என்று சித்தர்களால் அழைக்கப்பட்ட புருவ மத்தி சக்கரம். புருவ மத்தி சக்கரத்தை இரண்டு பகுதிகளாக பிரிப்பார்கள். ஒன்று யோக புருவ மத்தி, மற்றொன்று ஞான புருவ மத்தி. யோக புருவ மத்தி என்பது சக்கரங்களை குறிக்கக்கூடிய புருவ மத்தி. ஞான புருவ மத்தி என்பது நம்முடைய கண்ணினுடைய கண் நூலாடும் பாவைனி என்று சொல்லப்பட்ட அந்த புள்ளியை குறிக்கிறது. இப்படி ரெண்டாக பிரித்துக்கிடுவாங்க. இதுல ஞானக்கண் என்பது யோக பருவ மத்தியை குறிக்கிறது. குண்டலினி சக்தி விழிப்படைந்தவர்கள் அல்லது மூன்றாவது விழி விழிப்படைந்தவர்கள் எப்படி மூன்றாவது விழியின் வழியாக பார்ப்பது என்று கேட்க இருக்கிறீர்கள். அது யோகம் சார்ந்த ஒரு பயிற்சி முறை. மனமானது மூலாதாரத்தில் ஒடுங்கும் போதே சக்தியானது புருவமத்தில் விழிக்கிறது என்ற ஒரு கோட்பாடை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மனம் ரொம்ப நுண்ணிய தன்மைக்கு போகும்போது அது மூலாதார சக்கரத்தில் போய் ஒடுங்கும். சக்தியானது எழுச்சியாகி புருவமத்தில் போய் விழிப்படையும். நீங்கள் தூக்கத்தில் பார்த்துருப்பீங்க. நல்ல பகல் முழுவதும் நல்ல வேலை பார்த்து ரொம்ப டயர்டாகிடுவீங்க. ரொம்ப டயர்டான பிறகு நீங்கள் அப்படியே போய் படுத்துருவீங்க. அப்படியே மனமானது குறையும் போது, மனதினுடைய ஓட்டங்கள் குறைந்து மனம் ரொம்ப நுட்பமாக போகும்போது அவங்களுக்கு தூக்கமே வரும். மனம் ரொம்ப அலர்ட்டாக இருந்தால் தூக்கம் வராது. அப்போ அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் மனம் மூலாதாரத்தில் ஒடுங்குகிறது. தியானத்துலேயும் அதே தான் நடக்குது. தியானமும் தூக்கமும் ஒன்றும் இல்லை. தியானம் என்பது தூக்கத்தில் விழிப்பாக இருத்தல். தூக்கம் என்பது தூக்கத்தில் விழிப்பு நிலையில் இல்லாமல் இருக்கிறது. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போ நீங்கள் ஆழ்ந்த தியானத்தின் போது மனம் நுண்ணிய தன்மையில் இருக்கும்போது மூலாதாரத்தில் போய் அது ஒடுங்கும். சக்தியானது எழுச்சி பெற்று புருவ மத்தியில் விழிப்படையும். குருமார்களினுடைய உதவியோடும் உங்களுடைய யோக பயிற்சிகளின் மூலமாக கூட இதை கொண்டு வரலாம். விழிப்படைதலை நம்ம பயிற்சி எடுத்துக்கலாம். மூலாதாரத்தில் போய் உட்கார்ந்துட்டு மூலாதாரத்தில் இருந்து நீங்கள் புருவ மத்தி வழியாக பார்க்கும் நுண் கலை அல்லது நுண் திறமை பெற்றுவிட்டால் அது உங்களுக்கு மூன்றாவது விழியின் மூலமாக பார்க்கக்கூடிய அனுபவத்தை கிடைக்கும். முதல்ல என்ன மாதிரி கிடைக்கும்னா, நீங்கள் மூலாதாரத்திலிருந்து பார்க்கும்போது நீங்கள் பார்த்த மெட்டீரியலினுடைய ஷேடு ஃபுல்லாக தெரிய ஆரம்பிக்கும். அதன் பிறகு இந்த மெட்டீரியலை தாண்டி சூட்சுமமாக இருக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். இது படிப்படியாக வளர்ந்து 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 ஒரு உச்சபட்சமான அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். மூன்றாவது விழி அப்படிங்கிறது நம்ம யோக பயிற்சிகள் நிறைய இருக்குது. நம்முடைய யோகத்தில் நிறைய பயிற்சி இருக்குது. திபெத்திய தேசங்கள்ல அது ரொம்ப முக்கியமான ஒன்றாக கருதப்படுது. இந்திய தேசத்தில் ரொம்ப முக்கியமான பயிற்சியாக சகஸ்ரார சக்கரத்தை சொல்கிறார்கள். திபெத்திய யோகத்தில் தேடையை தான் முக்கியமாக சொல்கிறாங்க. ஆகவே மூன்றாவது விழியை எந்த ஒரு பாடுபட்டாவது இந்த பிறவியில் நம்ம விழிப்படைய வைக்க வேண்டும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய அமைப்பில் ஒய்எம்சி அமைப்பில் மூன்றாவது விழி திறத்தலுக்கென்றே பிரத்யோகமாக 7 பயிற்சிகளை வடிவமைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். அன்பர்கள் பலரும் அதை செய்து பார்த்து நல்ல அனுபவத்தை சொல்கிறார்கள். நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. தேடை நல்லா வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த அனுபவங்கள் தரக்கூடிய ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம இன்னும் நிறைய பேருக்கு இந்த பயிற்சிகளை கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம். நீங்களும் வாய்ப்பு இருந்தால் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு மூன்றாவது வழி விழிப்படைவதற்கான நுணுக்கங்களையும் மார்க்கத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.